அங்கிள் இதோ வந்துட்டோமா, ரெடி ஆயிட்டேன். அங்கிள் சொல்லுமா. நம்ம ஆளுங்களுக்கு பெயில் கிடைக்குமா? பார்க்கலாம், கிடைச்சிடும். பெயில் பெட்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம்ல, எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவோம். கண்டிப்பா வரணும் அங்கிள். கடவுள் புண்ணியத்துல பெயில் கிடைக்கணும். அவங்க முதல்ல வெளியில வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். இல்லன்னா அவங்க டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். நீ டிப்ரெஷன் ஆயிடுவேன் தான் இதை நான் உனக்கு சொல்ல. எனக்கு என்னமோ இவங்களுக்கு பெயில் கிடைக்காதுன்னு தான் தோணுச்சு. நான் நினைச்சது மாதிரியே பெயில் கிடைக்காம போச்சு. இது என்ன சாதாரண கேஸா, மர்டர் கேஸ்? வேற ஏதாவது வழி இருக்கா அங்கிள்? வேற எந்த வழியும் எனக்கு தெரியலமா. பாவம், அந்த பசங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. கொலை பண்ணவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கா அங்கிள். அவன் புத்திசாலியா இருந்தா நமக்கு என்னம்மா? இவங்களுக்கு டைம் சரியில்லை, என்ன பண்றது? டைம் சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா இப்படி ஒரு பேட் டைம் யாருக்கும் வரக்கூடாது. ஆமாடா, நம்ம பெயில் பெட்டிஷன் கூட ரிஜெக்ட் ஆயிடுச்சாண்டா. நான் அழுத மட்டும் என்ன எல்லாரும் திட்டுறீங்க, ஆனா இப்படி எல்லாம் நடக்குது ஏன்டா? அடைச்சி வாய மூடு. நம்மளே நம்ம திட்டி நான் யோசிப்போம். என்ன பண்றது? இனிமே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான். டேய், டிப்ரெஸ் ஆகாதீங்கடா. முதல்ல இங்க எப்படியாவது வெளியே போய் ப்ரோக்ராம் செய்யறதா இம்பார்ட்டன்ட். எப்படி வெளியில போறது? ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடு. என்ன 4 பேரும் படுத்துக்கிட்டு பலமா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல சார், கச்சேரி பத்தி பண்ணுங்க. எப்படி சார் பண்ண முடியும்? நாங்க தான் ஜெயில இருக்கோமே. அட, வெளியே போய் பண்ணுங்க. நாங்க கைதியா இருக்கும் போது எப்படி சார் வெளியில போக முடியும்? நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு நாங்க முதல்ல வெளியே போகணுமா சார்? போங்க. என்ன சார், நீங்களே எங்களுக்கு தப்பான வழியை சொல்றீங்களா சார்? தப்பு பண்ண சொல்லலடா, தப்பிச்சு போக சொல்றேன் சார். லீகல் ஜஸ்டிஸால செய்ய முடியாத சில விஷயங்களை ஷெல்ஃப் ஜஸ்டிஸால செய்ய முடியும். அப்போ இங்க இருந்து எப்படி சார் போறது? சுவர் ஏறி குதிங்க. அவ்வளவு பெரிய ஷாக் வேண்டாம், சீரியஸாவே சொல்றேன். தைரியமா தப்பிச்சு போங்க. அப்படி போனா நீங்களே எங்களை கூட்டு வந்து உதைப்பீங்களா சார்? எனக்கு மத்தவங்க வேற, நீங்க வேற. நோ ப்ராப்ளம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வெளியே போய் எல்லா ஆதாரம் சேகரிங்க. இந்த மர்டர் கேஸ்ல இருந்து வெளியே வரணும். கச்சேரி பண்ணி பேர் சம்பாதிங்க. அப்பதான் எனக்கு திருப்தி, உங்களுக்கு சந்தோஷம். சார், நிஜமா தான் சொல்றீங்களா சார்? எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை. அதுக்கு இல்ல சார், நான் ஜெயில இருந்து வெளியே வரதுக்கான ஏற்பாடை நான் செய்யறேன். கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ணுங்க. பட் ஒன் திங், நீங்க எங்க இருந்தாலும் அப்பப்ப எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? எப்படி சார்? செல். என்ன பாண்டி, இன்னும் அழணும்னு தோணுதா? இல்ல சார். எப்படி இருக்கு? உங்க பாஷையில சொல்லணும்னா பாதாம் பால்ல குங்குமப்பூவை கலந்து குடிக்கிற மாதிரி சுவையா இருக்கு சார். வெரி குட். மொத்தத்துல என் ரூட்டுக்கு வரீங்க. துபாய் நரசிம்மன் மர்டர் கேஸில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்த ராமகிருஷ்ணன், சேகர், பாண்டி, சேசு ஆகிய 4 கைதிகளும் நேற்று இரவு ஜெயிலில் இருந்து தப்பித்து விட்டனர். இந்த 4 பேரும் போலீசிடமிருந்து தப்பி மாறுவேடத்தில் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பொதுமக்கள் பார்த்தால் காவல்துறையினரிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். What nonsense is going on? ஒருத்தன்ல 2 பேர் இல்ல. கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட 4 பேர் தப்பிச்சு போற வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? காக்கி Dress போடுறது காவலுக்கு மட்டும் இல்ல, தூங்காம எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். நடந்த விஷயத்துக்காக நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்றோம் சார். I don't want this meaningless explanation, DGP சார். என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. இனிமே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல சார். அவங்க வீட்டு முன்னாடி போலீஸ் படையை பலப்படுத்திருக்கோம் சார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இமிடியேட்டா அந்த 4 பேரையும் பிடிக்கணும். என்ன மிஸ்டர் பார்கவா, நின்னு போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை கரெக்ட் டைம் காட்டுது. ஆனா நீங்க லைஃப் டைம் ராங் டைம். போலீஸ் டியூட்டி ஒழுங்கா பார்க்கலன்னா ஜெயில் டியூட்டிக்கு மாத்தனேன். அங்கேயும் அன்ஃபிட் தான் தெரிஞ்சு போச்சு. ஓ பிளஸ் ஃபெலோ. சார், அன்னைக்கு நான் லீவ்ல இருந்தேன் சார். இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க.
இதுக்கு மேல இந்த கேஸ்ல நான் உங்களை நம்பினா அவ்வளவுதான். டிஜிபி சார், இந்த கேஸை டீல் பண்ண புதுசா ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. எஸ் சார், தட்ஸ் ஆல். சார், ஒரு ஸ்ட்ராங் காஃபில வருஷத்தை கலக்கு டீ குடி. வாங்கி கட்டினியா? எனக்கு கேட்க தெரியாது. இவங்க பண்ற வேலைக்கு கோவப்படுறதா பாவப்படுறதான்னு ஒண்ணுமே புரியல அங்கிள். இவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்கம்மா. ஜெயில இருந்த வரைக்கும் எப்படி வந்துருவான்னு நிம்மதியா இருந்துச்சு. வெளியே தப்பிச்சு போனதும் அந்த நம்பிக்கைலாம் போயிடுச்சு. அங்கிள், ஆமாம்மா, சாதாரண கேஸுக்கே ஜெயில இருந்து தப்பிச்சு போனா போலீஸ்காரங்க சும்மா விட மாட்டாங்க. என்கவுண்டர்னு சொல்லி. அங்கிள் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க அங்கிள். நீ எதுக்காகமா கஷ்டப்படுற? ஆளாத. ஆண்டவன் புண்ணியத்துல அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சார், 10 நிமிஷத்துல ஸ்பெஷல் ஆபீசருக்கு வராராம். உங்களை அங்கே இருக்க சொல்லி கமிஷன் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. ஓகே, நீ போ. ஓகே சார். இடியட்ஸ், அப்பப்போ எங்க இருக்குன்னு சொல்ல சொன்னேன். எங்க இருக்கும்னு சொல்லலான்னு பார்த்தா ஜெயிலர் போன் எங்கேஜாவே இருக்கா. என்னாச்சுரா? தெரியலடா. கைதிங்க எத்தனை பேரு? 440 -4 சார். -4. ஓ, குட் மார்னிங் சார். don't say good morning in the afternoon. Say good afternoon. குட் ஆஃப்டர்நூன் சார். ஜெயில் சூப்பரண்ட் பார்கவன். எஸ் சார். செல்லுங்க. நான் கேட்டது இந்த செல் இல்ல. ஆபீசர் கிரவுண்ட் லெவல்ல இன்வெஸ்டிகேட் பண்றாரு போல இருக்கு. எஸ், எவ்வளவு பேக்ரவுண்ட் இருந்தாலும் என்னோடது கிரவுண்ட் லெவல் தான். யா, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். மிஸ்டர் பார்கவ். எஸ் சார். 4 பேர் தப்பிச்சு போயிட்டாங்களே, அவங்களா தப்பிச்சு போயிட்டாங்களா இல்ல நம்மளுங்க யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்களா? சார், வாட் டு யூ மீன்? ஐ மீன் உங்க அபிப்பிராயம் கேக்குறேன். நம்மளுங்க எப்படி செல் பண்ணுவோம்? நீங்க பண்ணீங்களா? நானா? ஜோக்குக்கு சொன்ன சார், தப்பா எடுத்துக்காதீங்க. யூ ஆர் குட் இன் யூனிஃபார்ம். ஓ, யாதவ், நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கா சார். ஆமா, இன்னும் நீ செவில வெடி குதிக்கலையா? வயசாடிச்சா இல்ல முட்டி வலியா? இல்ல சார், ட்ரை பண்ண, ஆனா மாட்டிக்கிட்டேன் சார். பரவாயில்ல, நிறைய ஃபியூச்சர் இருக்கு. சீக்கிரமா இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. ஐயோ, அந்த தப்பை இனி ஜென்ம ஜென்மத்துக்கு செய்ய மாட்டேன் சார். இவர் என்ன சார், ஓடுனவங்களை பிடிக்க வந்தவரு உள்ள இருக்கவங்க ஓட சொல்றாரு? இவர் கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கேரக்டர் என்ட்ரி ஆயிடுச்சு. பேசாம விஆர்எஸ் வாங்குறது தான் பெட்டர். அவசரப்படாதீங்க, சொல்றேன். சார், நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா சார்? சொன்னது சொல்லுங்க கேளுங்க, சார். no சார், comment. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சொன்னா Please கேளுங்க, சார், please. சொல்லுங்க. கேஸை பத்தி என்ன இந்த நினைக்கிறீங்க? கேஸை பத்தி நான் எதுவும் சொல்ல சொல்லுங்க முடியாது. சார். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, என்னோட கண்ணுல இருந்து யாருமே தப்பவே முடியாது. எல்லாரும் கொட்டாவை விட்டாதான் எலும்ப எண்ணுவாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே நரம்ப எண்ணுவேன். உள்ள இருக்கும்போது நிம்மதியா இருந்துச்சுடா, அனாவசியமா தப்பிச்சது தப்பா போச்சுடா. எங்க பார்த்தாலும் போலீஸ். நம்ம சிட்டி சென்டர்ல இருக்கோம். எப்போ நம்மள பிடிப்பாங்களோன்னு பயமா இருக்கு. நம்ம 4 பேரையும் இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. பேப்பர்ல பூசணி கேசேசி போட்டோ போட்டிருக்காங்க. அந்த ஜெயிலர் சார் நமக்கு உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்? நமக்கு தான் நேரம் சரியா இல்லையே. ஏய், சும்மா இருடா. ராமகிருஷ்ணா, இப்ப என்ன பண்றது? ஜெயிலர் கிட்டே கேட்கலண்டா. No, this is not humor in uniform. It's a fact.
இட் இஸ் a ஸ்டேட்மெண்ட். சொல்லு ராமகிருஷ்ணா. ஒரு நிமிஷம் லைன்ல இரு. That's all for now. சார் Yes. டிஜிபி ஆஃபீஸில் போடுங்க. Friends, we will meet again. Thank you. தேங்க்யூ சார் தேங்க்யூ. இவர் சொல்றது போங்க உண்மை. போங்க சொல்லுங்க. போங்கப்பா என்ன விஷயம்? போங்க சார் உங்க வீட்டுக்கு 4 பேர் செக்யூரிட்டி அனுப்புறாங்களா? எனக்கு செக்யூரிட்டியா? எஸ் சார். ஆல்ரெடி த்ரெட்னிங் கால்ஸ் வந்திருக்கு. ஹோட்டலான்றீங்களா? எஸ் சார். ஓகே, அனுப்பி வைங்க. அந்த 4 பேர் அனுப்பிடுங்க. ஐயோ, அந்த ஜெயிலருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? நம்மள தேடிட்டு இருக்க ஸ்பெஷல் ஆபீசர் வீட்டுக்கு நாம செக்யூரிட்டியா? ஒரு விதத்துல அது நல்லதுதான்டா. ஜெயிலர் சொன்ன மாதிரி கேட்கறது நல்லது. இப்ப ஐஜி வீட்டுல செக்யூரிட்டி இருக்கிறது பெஸ்ட். என்னடா பெஸ்ட்? அந்த ஸ்பெஷல் ஆபீசர் கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பேஷன் போட வேண்டியதாண்டா. மொழியை மாத்திக்குவோம், பேரையும் மாத்திக்குவோம்டா. அது சரிதான். நம்ம கேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம கேரக்டரை மாத்திக்க வேண்டியதான். டேய் என்னடா ஆச்சு? அவன் எல்லாத்தையும் மாத்திக்க சொன்னால, அதான் அழிய நிறுத்தி சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் திரும்ப ரோட்டுக்கு தான் போகுமா. உன்னை போய் வேலைக்கு வச்சாரு பாரு, அவரை தான் சொல்லணும். போ போய் வேலையை பாருப்பா. மா ம். போணுமா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உன் புருஷன். அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணீங்களா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கு இல்ல பூ. பூ என்ன போனான்னு கூப்பிட மாட்டீங்களா? கொழுப்பா? சீக்கிரமா வா, போய் பாத்ரூம் எல்லாம் கழுவு. சரிம்மா. ஏண்டி, இதான் வேலைக்கு வர நேரமா? மாசம் பிறந்தா சம்பளம் கரெக்டா வாங்குறீங்கல்ல, அந்த திமிரு. முதல்ல போய் வாசல் தெளிச்சு கோலம் போடு. அத முடிச்சிட்டு சாமான் எல்லாம் கழுவு. சரிங்கம்மா. நீ என்னையா பேசாம இருக்க? போன பண்ணா பேச மாட்டியா? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததே இல்லையே. டேய், 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 டேய். உன் எலும்பு உடைச்சு ரோட்ல தூக்கி போட்டுடுவே எருமை. எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியாடா, அறிவு கட்டவனே. நீ சொல்லியா? பூனா, ஒண்ணு என்கிட்ட பேசு, இல்ல அவங்க கிட்ட பேசு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேட்ரை நீங்களே சொல்லுங்க. சார். பரவாயில்ல, சொல்லுங்க. மேடம், என்ன? உங்க வீட்டுக்கு 4 செக்யூரிட்டி கார்ட்ஸ் அனுப்பி இருக்கிறதா சார் சொல்ல சொன்னாரு. அவங்கள நீங்க வச்சுக்கணும்னு, சாரி, அவங்கள நீங்க தங்க வச்சுக்கணும்னு. ஏன் இத அவர் சொல்ல மாட்டாரா? நடுவுல நீ நல்ல கையே. ஒரு நிமிஷம் சார், இது நீங்க சம்மந்தப்பட்ட விஷயம். சுவிட்ச் ஆஃப். முறை பொண்ணு கிளம்பிட்டீங்களா? வில்லேஜ் கேர்ள், ஆ. நேட்டிவிட்டி அதிகம், ஓவர் அட்ராக்ஷன். சொன்னாங்க.